அடியா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவன் எவ்வளவு குழப்ப தேடி எல்லை நாடி வந்துட்டா பேரும் புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரேன், மழை போல நம்பி வருவான். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். கடுகளவும் குறைச்சு பதிப்பு விட்டுட்டா 100 தடவை வந்தாலும் அவ 7 பலிக்காதப்பா. வேண்டுதலையா கொண்டா தீராத சிக்கலு எந்த விதத்துல குறையில்லாம என்னை காப்பாத்தி கொடு, காப்பாத்தி கொடுத்துட்டா அப்படின்ட்டா உன்னை பொண்ணால ஜோடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டியா. இப்ப அந்த காரியத்தை நடத்தி முடிச்சோன்னு இன்னைக்கு பொண்ணு வச்சு காரியத்தை நடத்துறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. அதே மாதிரி எந்த சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன், எந்த குறையும் போறாது. நீ வாட்டுக்கு போய் பொழப்ப பாரு. தங்கத்துக்கு படிப்பையும் முடிச்சு கொடுத்து தங்கத்தை ஓட்டி காமிக்கிறனாயா. அதே மாதிரி நோய் எந்த விதத்துலயுமே உனக்கு குறை வராது. தகுதியுமே பொழப்ப பாரு. போதுமா? அப்படி போவோம். போ என்ன பெத்த கண்ணு கொஞ்சம் தசமாரி போயிட்டு இருக்குது. ஆகாத பக்கத்துல அனுகூலமா போய் நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தாயி என்னை கொஞ்சம் அப்பப்போ வந்து கையேற்றிட்டு போ. அவனுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து கல்யாணத்தை பண்ணி பட்டியல கொண்டு சேர்த்துறனாயா. முதல்ல அந்த பழக்கத்திலிருந்து நீக்கிறேன். தன்னோட உயிரை எப்படி நான் காப்பாற்றி கொடுத்தனோ அதே மாதிரி அதையும் தீர்த்து கொடுத்துறேன். போதுமா? இந்த போ தாயி. கோயில் பாளையம் 1000 ஜோதனை வந்தாரு பக்கத்திலே நிக்கிறேன் இல்லையா. இதே மாதிரி கூட வந்து நிப்பனாயா. குறப்பாடு போட்டு நிக்கிற அந்த குறப்பாடத்தை நீ குறிச்ச நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துறனாயா. அதே மாதிரி எந்த வகத்திலுமே நான் கூட வந்து நிற்பேன். இது சத்தியமா போய் குழப்ப போய் பாரு. திருவண்ணாமலை அடியா தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனும் அதே மாதிரி வட்டி அத்தனை முடக்கி இன்னைக்கு அடியானை முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாத தீராத நோயோட கொண்டு நிறுத்திடுச்சு. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு. கும்பிட்ட தேவாதையும் கையிட்டுடுது, போன மருத்துவம் கையிட்டுடுது. எனக்கு நல்லபடியா கைகால் விளங்க வச்சு என்னை நடையோட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. தாயி இது நோவும் அல்ல நொடியும் அல்ல. நொண்டிக்கட்டாயா நொண்டிக்கட்டு போட்டு குடும்பத்தையும் சின்னாபனப்படுத்தி நீ வச்சுக்கிறாங்க. அம்மாவாசை ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து இதே வட்டியில நடையோட்டி காமிக்கிறாயா. சத்திய வாக்கு நல்லபடியா பேர் வாங்கி தொழிலையும் பெருக்கி செல்வாக்கியம் பெருக்கி தரனாயா. பிடிச்சுக்கோ. அடியானுக்கு ஒரு வெளி தேய்ச்சி தண்ணி பார்த்துட்டு போ. வரும்போ கட்ட கூட கொண்டு நிறுத்தி உண்டா இல்லையா. 1000 பேர் ஓட்டி பார்த்தாங்க. அத்தனை தேரையுமே அகடால் இழுத்தலில் நான் பூந்தேர் ஓட்டி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இப்ப கடற்கூர்ல தீர்த்து குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறான். எண்ணி 13 நாள் போய் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. இது சத்திய வாக்கு துணிஞ்சு நடத்து. எந்த விதத்திலும் பங்கம் இல்லாம இது வந்து காப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. பொழைச்சுக்கோணும். சரியா? இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. போ வர்றோம். போ ராஜா. பொன்னாளுக்கு நோவு நொடி தீர மாட்டேங்குது. மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயிட்டு வந்து கேட்கறியா. சொன்ன மருத்துவத்தை பார்க்கலாமா இல்ல வேற்று மருத்துவத்தை பார்க்கலாமா அப்படின்னு வந்து என்கிட்ட குழப்பிட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா. வேற்று மருத்துவம் பார்ப்பா. என்ன எனக்கு மேக்க போ. மேக்க போய் அதுல இறங்குறா. ஆனா 3.25 நாளில் எல்லாரும் பங்கமெல்லாம் நடந்து பண்ணி பேர் வாங்கி கொடுத்தனாயா. இதே பட்டியல் தங்கத்தை ரோட்டி காமிக்கிறாயா. ஓ நடந்து பண்ணி கொடுத்தனாயா. பயப்படாது போ. 90 நாள் தங்க வைக்கிற மாதிரி இந்த பட்டியல ஒளியார வைக்கிறோம். ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமாய் நிக்கிறேன் இல்லையா. ஒட்டி போட்டு இன்னைக்கு போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு விண்ணம் பட்டு நிக்குது. இது சேதாரம் இல்லாம காப்பாத்திய வட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிற்கிறாயா இல்லையா. அடியா தலைய வெட்டி வேடிக்கை பாக்குறாங்க. கொஞ்சம் உஷாரா நில்லு. நான் இருக்கிற தகுதிய மாதிரி மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? முத்தா முடிச்சு இதே பட்டியல வாழ வச்சுறனாயே சத்தியமா புரிச்சா. போ வரம்போ சிவன்மலை
ஐயா தாயி கருப்பு கூடவே வந்து நிக்கிற தகிரிமானில்ல சொப்பனத்துல வந்த நாயா மங்களிக்கார சொப்பனத்துல வந்து நின்று காரியத்துக்கெல்லாம் சில அடையாளம் போட்டு வந்தேன். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி துணிஞ்சு நடத்துங்க. எந்த விதத்திலும் குறைபாடு வராம கூடவே நிக்கிறப்போ உங்க வட்டிக்குள்ள விளையாண்டு வந்துட்டு இருக்கிற புரியுதா? அதனால தொட்டதெல்லாம் இனி ஜெயமாக எடுத்த காரி கை கொடுமாயா விட கூடிய சீக்கிரம் கொடுத்துற போக்குவரத்துல வச்சுக்கலாம். புரியுதா? அடியா அங்க கருப்பம் கொடியில மனசு அளவாஞ்சி வந்து நிக்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு வேதாரமாயி விண்ணப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கவிச்சு வந்து நிக்கிறாயா இல்லையா? ஒற்றுமையான வட்டி அத்தனை இன்னைக்கு இருமங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம எல்லாம் கைவிட்டு போட்டு நிக்கிறப்பா. இதுல மீட்டுக்குள்ள இப்படி வந்து பட்டியல் நிக்கிறேன். நீயும் எத்தனையோ தேவாதி கையேற்றி பார்த்து எத்தனையோ பக்கம் போனேன். ஒரு பக்கம் கை கொட்டு கடற்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியா? தகிரிமனையில மீட்டுத்தாரேன் போதுமா? நாங்க இருப்பேன் சிலதெல்லாம் மருமத்தான் பேசுவேன். உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தங்கத்தை ரோட்டி காமிக்கிற பட்டியல் தகிரிமனையில புரியுதா? முத்தா நான் முடிச்சு தரப்பா போதுமா? போகிறப்போ செய்வன கட்டு இருந்து ஆளை கொள்ளணும்னு பார்த்து இன்னைக்கு ஆளை உசுர காப்பாத்தி கொடுத்து இன்னைக்கு பட்டியல வந்து நிற்கிறாடா. ஐயா இந்த கருப்பன் இல்ல அப்படின்ட்டா இன்னைக்கு எல்லாம் 4 பேருக்கு மேல தங்கத்தேர் ஓடுறது பதிலா தங்கத்தேர் வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா? இந்த கருப்பை கூட வந்து நின்று அத்தனை கட்டியே உழைச்சிருக்கா? பயப்பட வேண்டாம். சிலதெல்லாம் இந்த பட்டிக்குள்ள வெளியே சொல்ல முடியாது. நீ சொன்னபடியே தீர்ப்பு எப்படி நடத்தணுமோ அதை அப்படியே நடத்தப்படுறாயா? சக்தி வாக்கு எண்ணி 90 நாளுக்குள்ள எதிர்பார்த்துரு. தாயி கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? கைவிட்டு போனது கைக்கு வந்து சேருமா சேராதா அடையாளம் தெரியாத நிக்குது. இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி தாயி பத்திரமா வைக்க வேண்டியது பத்திரம் இல்லாத வச்சிட்டியா? என்ன இப்படி ஏமாந்த போல பழஸ்தியே கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்குதாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஆலாமர மாட்டை கலைஞ்சிட்டு இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை மாட்டாங்கயா? உங்க வட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்குதாயா? எவ்வாறுமே கட்டொடைக்கிறாயா? கட்டொடைச்சு சேர்ந்துதான் திசை காமிக்கிறேன். நான் முன்னாடி போற நீ பின்னாடியோ மத்ததை நான் பாத்துக்கிறேன் போதுமா? ஒரு காளியாய் கும்பிட்டு இருந்தியாயா? அந்த காளியாய் விடாத கும்பிட அவதான் இங்க கொண்டு சேர்த்தி இருக்கிற கூடவே வந்து நிக்கிறேன் போதுமா? இந்த பத்திரம் வச்சுக்க. 9 மாலை வந்தாலும் 10 மாலை இருந்தாலும் மாலை மாத்திட்டாயா? புரியுதா? மாலைய மாத்திட்டேன் புது மாலை போடுறேன். புரியுதா? உடைக்கிறதா புரிஞ்சுக்கிட்டியா? சரி அடியா அதுக்குத்தானே விட கேட்க வந்தேன். அதனால அது ஆகாது. தள்ளி விடு. புது மாலை போட்டாச்சு. புது மாலை ஒண்ணு அமைச்சிருக்கிறேன். புரிஞ்சுதா? சொந்தத்துக்குள்ளா இருங்க. அது நல்லபடியா பிடிச்சியா? தகிரிமா நடத்து. அது எந்த ஒருத்தர் புறப்பாடு வந்து சேர போதுமா? அதே மாதிரி தொழில் மணிக்கு கூட வந்து நிற்கிற 10 பணத்துக்கு உத்தரவு போடுற நல்ல செய்தியை முடிச்சுட்டு வந்து நெல் போக்குவரத்துல வச்சுக்கோ. போதாய் வர பத்திரத்தையும் மேட்ட முடியல. பக்கத்துல இருக்கிறவனையும் என்ன பண்ண முடியல. இது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தங்க கவுச்சு வந்து நிக்கிதாயா? ஏமாந்த குழம்பு கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி பத்திரமா வைக்க வேண்டியதை பத்திரம் இல்லாத பறிப்போட்டியா? அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? அல்லையில புத்து அலச்சூடு போட்டு வச்சுக்கிற தகிரிமலையில திருவிழா குளத்துல விளையாண்டுட்டு இனி 90 நாளுக்குள்ள பிரச்சனை முடிச்சிருக்கேன் போதுமா? போவர முடிச்சுப்பா. சங்ககிரி அடியா வண்டி வாங்கின தொழில் அத்தனை இன்னைக்கு சின்னாபன போட்டுட்டு நிக்குது. எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. ஒரு வட்டி இருவங்கி செல்வாக்கு மிங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமையும் இருக்கிற வழி தெரியாம வட்டி அத்தனை இன்னைக்கு கத்தளிச்சுட்டு நிக்குதாயா? அதே மாதிரி இருந்து நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க கேட்டு நிக்கிற ஒண்ணு. அதே மாதிரி அதே தொழில் விஷயத்துல ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்கிறியா? அது நல்லபடியா பேசிக்கலாம் முடிச்சுட்டு இந்த கடன்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதை அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒன்னாளுக்கு அரண்மனை அமையணுமா? தொழில் அமைச்சிடலாமா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கருப்ப நான் இருக்கிறனாயா? மாட்டை அலங்கரிச்சு அத்தனை தடம் போட்டு கொடுத்துறனாயா? இது சத்திய பாக்கு போக்குவரத்துல வச்சுக்க தொழில்களை வச்சு வாதாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு பட்டியல் அத்தனை நோவு நொடி சிக்கல் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம சில குழப்பத்துல வந்து நிக்குது. டக்கு டக்குன்னு பதில் வரணும்.
புரியுதா? இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நின்று என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அதான் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன்ற பொறுப்புக்கு வந்துட்டுமா இல்ல நீ என் பொறுப்புக்கு வந்துடுறியா? என் பொறுப்பு. புரியுதா? அடியா தலையை வெட்டுறாங்க. நீயும் 1000 முயற்சி பண்ணி பாட்ட போகாத தேவாதியில போகாத உலகம் இல்லை. புரியுதா? எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணி அது வந்து மேல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற மீட்டு தர்ற சத்திய வாக்கு நான் இருக்கிற தகிரிமான. புரியுதா? மர்மமா பேசுறது புரியுதா? நான் இருக்கிற தகிரிமான விட தங்க தேர் ஓடி தருவா. இது பத்திரமா வச்சுக்கோ. குழப்பத்தோட நிக்கிற ரகசியத்தை உடைச்சிடுவேன். மாறிக்கும் பேச மாட்டாரா இந்த அப்ப இந்த போர் போடுது அப்படின்னு பயந்துகிட்டு நிக்கிறேன். உடம்பு தொந்தரவு அப்பங்கிட்ட வந்துதான் நல்லாச்சு. ஏதோ கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் தொந்தரவு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அதெல்லாம் இந்த ரிஷிபடத்தை எல்லாம் முடிக்க அதெல்லாம் எல்லை விட்டு எங்கேயோ போயிடுது. புரியுதா? அதான் உனக்கு எந்த விதத்திலும் குறை வந்து சேராது. அதே மாதிரி குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். புரியுதா? நீ அந்த தொந்தரவெல்லாம் வாழ்நாள் கூட வராது. என்ன இது சத்திய வாக்கு ஒண்ணு. இரண்டாவது தொழில் ரீதியா அடிமை தொழிலுக்கு போயிட்டு இருக்கிற என்னைத்தான் கேட்ட நான் தான் அமைச்சு கொடுத்தேன். ஆனா இப்ப அது வேண்டாம் வேற ஒரு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. தாய் அடிமை தொழில் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன்னு நான் முதலே சொன்னா இல்லையா? அதனால அடிமை தொழில முதலாளி தான் நீ. புரியுதா? இருக்கிற இடத்துலயே சொந்த தோட்டத்திலேயே நீ உண்டான முயற்சி பண்ணாயா? அள்ளி படியாந்து போல பண்டபாடி பெருகி தர்ற. ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருகி தரனாயா? நான் இருக்கிற கூட வந்து நிக்கிறேன். புரியுதா? இந்த பிடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்க. ரசப்போ அடியா கழிச்சுட்டு வந்து நிக்குதே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த அருவாளை கையில நிக்கணும் அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு சாணியர்னு முளைச்சிருக்கு. கை கடிக்கணும் வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பட்டி அத்தனை தத்தளிச்சு காரியம் தடுமாறிட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு உத்து போட்டு குருன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அடியா எல்லாம் பங்கமெல்லாம் ஒரு கோட்டை கொத்தலமாய் காமிக்கிற தகுதி மனித நான் இருக்கிற அதை முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்காக ஒன்று போட்டு பயந்துட்டு ராக்கும் பார்க்காம தூக்கம் இல்லாம முடிச்சு கிடக்குதுடா இல்லையா? 3.25 நாளையில முழு தரம். அப்படி போதுமா? உன்னோட தீபக்கு வந்துடுப்பா. நெசத்தை சொல்றதா பொய்ய சொல்றதா? இனத்தை பொய்ய என்னைக்குமே சொல்ல மாட்டேனாயா? நெசத்தை சொன்னா தாங்குவியா? தாய் கூட பிறந்த கண்ணு ஆங்கண்ணு கூட பிறந்த தங்கம் பள்ளிக்கூடத்துல கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்கி படிப்புத்தனம் பார்த்துட்டு வேற தனமும் பார்த்தது. அந்த வேற தனம் பார்த்தது உனக்கு தெரியாது. புரியுதா? அது ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனா ஆள் வந்து சேரல. எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு. எத்தனையோ தேவாதி கூப்பிட்டாச்சு. போலீஸுங்க சொல்லியாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய அடையாள பொருள் ஆலப்புழையில கிடைச்சதாயா இல்லையா? ஆலப்புழையில அவனுடைய செல்லு மட்டும் கிடைச்சது. இதுக்கு தத்தளிச்சுடுதாயா? கூடா நட்பு கேடா முடிச்சு போச்சுறான். கூடா நட்பு கேடா முடிச்சு இன்னைக்கு அவன் என்னென்னமோ சொல்றான் ஏதேதோ சொல்றான் அப்படின்னு சொல்லி பயிற்சி வந்து நிக்கிறியா? பயந்தது புரியுதா? இன்னும் 3 நாளுக்குள்ளார உனக்கு விட அடையாளம் காமிக்கிறனாயா? புரிஞ்சுதா? காமிக்க முடியும். போட்டி போக வெளியில கடன் கொடுத்தியாயா? அந்த கடன் கொடுத்த படம் ஆனா திண்டு போட்டாடுங்க. அது வந்து சேருமா சேராதான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. நீயும் முயற்சி பண்ணி பாக்குற. அவன் அப்பா இப்பன்னே சொல்லிட்டு இருக்கிற. 2 பேர் இல்லையா? தாயி அதுல ஒருத்த ஏமாத்திடுவேன் ஒருத்த கை கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறான். என்ன பண்ணலாம்? சரி 2யுமே வாங்கி கொடுத்தா. அது போக அடியா உனக்கும் அப்படித்தான் நேரம் காலமெல்லாம் கொஞ்சம் வக்கரிச்சு போச்சு. பட்டியே வக்கரிச்சு போச்சு ஐயா. பட்டினா இல்லத்தை சொல்றேன். இல்லத்துல தொட்டதெல்லாம் நட்டான். சாணேன்னா முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு பட்டி அத்தையும் தத்தளிச்சுட்டு நிற்கிறாயா?
நான் இருக்கிற தகுதி மணல் இல்லத்துக்குள்ள ஒரு கரையான ஒண்ணு ஓடி ஓடி ஓடியாந்து பிடிக்கிறாயா, அதை வளைச்சு கொடுக்கலாம் கம்மனு, புரிஞ்சுதா? அதை முடிக்காச்சு அப்படின்னு ஒன்ற வட்டி பால் போல பெருக்கு பாலால் ஜெல்வத்துக்கு கொடுக்கறாயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அது உட்கார்ந்து வீட்டு போடலாம். அடியா உனக்கு கொஞ்சம் நேரம் காலம் கொஞ்சம் வக்கரிச்சிட்டு நிக்குது. இந்த சித்திரை இந்த வைகாசி முடியறதுக்குள்ள சில மாற்றத்தை கொடுக்க, புரியுதா? அள்ளி படியாந்து போடலாம். கூடவே வந்து நிக்கிற போதுமா, நீ கோபத்தை வச்சுக்கோ. கருப்பங்கோட்டைக்குள்ள குழப்பிட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? இல்லத்திலயும் நிம்மதி இல்ல, உள்ளத்திலயும் நிம்மதி இல்ல, கைக்கு வந்து சேர வேண்டியதுன்னு தர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் போட்டி உன்னால முடிஞ்சா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிக்குது. நீ என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியல. இதுக்கு நீ தானப்ப தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எங்கெங்கயோ போய் இப்ப கையெழுதி கணக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறான் இல்லையா? விட கொடுத்தது தகுதி மாதிரி, புரிஞ்சுதா? தன்னால திருவிழா ஆட்டத்தில் நின்றுட்டேன். ஒட்டி மகன் இந்த அம்மாவாசைக்குள்ள வந்த காரியத்துக்கு ஒரு உத்தரவு ஓட தகுதிமா போதுமா? மகாமணிக்கு அழகு பார்த்த தங்கத்தை வர சொல்றான். தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு சோதனையில் நிக்குதாயா. அது போக காரியமும் கைகூட மாட்டேங்குது. இதுக்கு ஒரு நல்ல திசை காமிச்சு எனக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? எல்லாம் நடக்கிற ஓரத்துல கணக்குள்ள நின்று தவணையாயிட்டே வருது. இது பெரிய கவலையில் நிக்குது. இந்த கவலையை தீர்த்து எனக்கு பேர் வாங்கிக்கணும்னு வந்து கேட்டு நிக்குதாயா. அது போக இல்லத்துக்குள்ள ஆதாய விஷயத்துல பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா. மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது இல்லையா? பயப்பட வேண்டாமாயா. நான் இருக்கிற தகுதி மண்ணில் மொத்தம் முடிச்சு முகம்பாட்டு கையில போதுமா? காமிச்சா சத்தியமா ஐயா தாயே சந்தோஷமா எடுத்துக்கிட்டாயா. புரியுதா? மகாமணி சொப்பனத்துல நீ வருவான், புரியுதா? அந்த சொப்பனத்துல வந்து ஒரு சில குறிப்பு சொல்லுவான். அந்த குறிப்பு பிரகாரம் நட அள்ளி கொட்டி போடலாம். ஒண்ணு. இரண்டாவது சந்தோஷம் சொல்லிட்டேன் போதுமா? நான் சந்தோஷப்பட்டா வட்டி பால் போல பெருக்கு அடையாள 90 நாள் போதுமா? ஒண்ணு. சரி, இப்போ ஒரு தேவாதியினுடைய இதை கேட்கலான்னு வந்திருக்கிறேன் இல்லையா? தேவாதி தழுவி நின்ற தேவாதி இன்னைக்கு சிக்கலா நினைச்சு நீ தானப்ப உத்தரவு கொடுத்த. அந்த உத்தரவு பிரகாரம் இன்னைக்கு நல்லபடியா ஆலயா எல்லாம் பேச்சுவார்த்தையில முடிச்சு இன்னைக்கு கொண்டாட்டம் போடுறோம். அந்த கொண்டாட்டத்துல அந்த தேவாதி நீதான் வாய் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எங்கிட்ட முறை போட்டுட்டு இருக்கு. பேச வச்சிடலாமாயா? நாக்கட்ட உடைச்சு போடுறேன் போதுமா? தாயி ஓ எண்ணி 72 மணி நேரத்துல தங்கத்தை ரொட்டி காமிக்கிறதாயி இதே பட்டியல தலைமை முறை வைக்க முடியும். மரபெல்லாம் சொல்லிட்டேன், புரியுதா? இந்தா தாயி உத்தரவு போறனாயா, கங்கணத்துக்கு காரியத்துக்கு உத்தரவு தரனாயா, நல்லபடியா காரியத்தை முடி அரண்மனையும் அமைச்சு கொடுத்துற போதுமா? தாயே சமாளிக்க முடியலையா? தாயே கருக்கு விடுக்குன்னு பயந்துக்கிட்டு தங்கம் இன்னைக்கு தடுமாறி வந்து நிக்கிறிய குடும்ப ரீதியா சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா தாயே? என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் இன்னைக்கு விண்ணம் பண்ணிட்டு நிக்கிறாயா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து நீ நினைச்சபடியா கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா. வீட்டு தரனாயா நல்லபடியா இந்த குடும்பத்தை நல்லபடியா வாழ வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா. சில நிறக்குறைகள் அந்த பட்டியல் சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் இந்த ஆங்காரக்கருப்பை போட வந்து நிக்கிறேன். கைப்பற்றித்தார் போதுமா? ஐயா என்ன சமாளிக்க முடியாத கையிட்டு போட்டு வந்து நிக்கிறியே நல்லையா தாயி? ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீ கைவிட்டு போட்டு வந்துட்டேன்னு மரபொல்லாம் சொல்ற இல்லையா தாயி? அது எப்படி பின்ன வராம கைப்பற்றி கொடுக்கணுமா? வீட்டுலாமா? வீட்டு கொடுக்கிற தகுதி மண்ணில் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கம் அங்க ஆணையை பிடிக்கிறேன் பூனையை பிடிக்கிறேங்கிறாங்க. ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. கடற்கூர்ல எந்த விதத்திலையும் தங்கள் சேதாரம் எல்லாம் வரணும்னு ஒப்படைக்கணும்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க. அது போகும் தொழில் ரீதியா படாத கஷ்டப்பட்டு நிக்கிறிய உடல்லையா? தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சாயா. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. மொத்தத்துல இன்னைக்கு 4 பக்கம் அக்கினி கட்டை போட்டு நடுவால் நிறுத்தி வேடிக்கை பார்க்குதாயா. பார்த்துட்டு விட்டாலியா தாயி கலங்க வேண்டாம். இந்த பாவ திருப்ப நான் இருக்கிறேன்னாயா போதுக்குள்ளார ஒரு திருப்பு தரேன். அதுல மீட்டு
உங்களை காப்பாத்தி இதே வட்டியில வாழ வச்சு நான் காப்பாத்தி கொடுக்க வேண்டியது எவ்வளவு போதுமா? இந்த முஸ்லீம் தேவாதி நாகூரான கும்பிட்டியா? சந்தன உருசு நிக்கிறானே அவுலியா வந்து நிக்கிறாயா? ஒரு குறிப்பொண்ணு பாக்கி நிக்கிறாயா? 7 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கையெழுத்துனது யோசனை பண்ணி பாரு. அப்படி இல்லைன்னா நானே வந்து அவன் கூட்டிட்டு வந்து சொப்பனத்துல பேச வைக்கிறேன்ப்பா. புரியுதா? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நீ நினைக்கலாம். புரியுதா? நீயா தான் கும்பிட்ட நாகூரான பச்சை துணி போத்தவன் அவுலியா சந்தனம் உருசு விளையாடுறவன். புரியுதா? காரணத்தை விட வந்து சொல்றனாயா அதை போய் செஞ்சுட்டு வந்துடும். புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். பத்திரம் வச்சுக்க. தாயின் தகப்பனுமா நான் இருக்கேன். மனசுடாத. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இருந்து குடிச்ச கை விட மாட்டேன். நீயும் விடாத குடிச்சுக்க. வீட்டு போடலாம்.